எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் விஜயை கூட்டணியில் சேர்ப்பது அதிமுகவின் தலைமையை கேள்விக்குறியாக்கும் அப்படின்னு பயப்படுறாரு. ஆனா பாஜக விஜய் இன்றி தமிழகத்துல பெரிய அளவுல சாதிக்க முடியாதுன்னு நம்பிட்டு இருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியில விரிவாக பார்க்கலாம். வர்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி கணக்குகள் அனல் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் அதிமுக மற்றும் பாஜக இடையிலான உறவு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள்ல இழுபறி நீடித்துட்டு வருது. இந்த நிலையில தான் வெறும் எண்களை மட்டும் காரணமல்லாமல் நடிகர் விஜயின் தாவேகா குறித்த டெல்லி தலைமையின் பிடிவாதமே முக்கிய காரணமா பேசப்படுது. அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நீண்ட நாட்களா தட்டு தடுமாறி வருவதற்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னா, தாவேகா தலைவர் விஜயை எப்படியாவது தங்களது கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற அமித்ஷாவின் அழுத்தமே முதன்மையான காரணமா இருக்கு. இப்தார் நோன்பு நிகழ்ச்சியில பங்கேற்ற தாவேகா தலைவர் விஜய் பேசும்போது மதவாத கட்சிகளுடன் கூட்டணி கிடையாது, மதச்சார்பற்ற கொள்கையில் சமரசம் கிடையாது, தனித்து போட்டி அப்படின்னு அதிரடியா சொல்லிட்டாரு. விஜயின் இந்த அதிரடி அறிவிப்பு வெளியான அடுத்த நாளே எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு விரைந்தது அரசியல் வட்டாரத்துல பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. டெல்லியில நடந்த இந்த சந்திப்புல தொகுதி பங்கீடு தொடர்பா பேசப்பட்டாலும் கூட அமித்ஷாவின் முழு கவனமும் விஜயை நோக்கியே இருந்ததா சொல்லப்படுது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் தோல்விக்கு முக்கிய காரணமா சசிகலாவை ஒருங்கிணைக்க தவறியதே அப்படின்னு அமித்ஷா நம்பிட்டு இருக்காரு. அந்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் உறுதியா இருக்காரு. விஜயின் அரசியல் வருகை வாக்குகளை மொத்தமாக அள்ளும் ஒரு பெரும் வாய்ப்பா இருந்துட்டு இருக்கு. இந்த வாய்ப்பை தவறவிட்டா வெற்றி இலக்கை அடைவது கடினம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியிடம் அமித்ஷா வலியுறுத்தி இருக்காரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி இதற்கு ஒத்துழைக்காமையே இருந்திருக்காரு. கூட்டணி செட்டாக மாட்டார், அவரை சேர்க்காமல் நாம் தனித்து நின்றால் மட்டுமே அதிமுகவின் வாக்கு வங்கி சிதையாமல் இருக்கும், வெற்றி பெறுவது சுலபம் அப்படின்னு மிக தெளிவா பதிலடி கொடுக்கிறாரு. விஜய் தன்னை பாஜகவின் பி டீம் என்று அழைக்கப்படுவதை விரும்பாமல் மிக தெளிவாக பாஜகவை எதிர்த்து வரும் சூழலிலும் கூட அமித்ஷா ஏன் அவரை துரத்துகிறார் என்பதுதான் இங்குள்ள பலரினுடைய கேள்வியா இருந்துட்டு இருக்க. பாஜக நேரடியா தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாத நிலையில விஜயின் செல்வாக்கை ஒரு ஏணியா பயன்படுத்தி கொள்ள துடிச்சிட்டு இருக்கு. ஒருவேளை விஜய் கூட்டணிக்கு வர மறுத்தா விஜயின் ஆதரவாளர்களின் வாக்குகளை அதிமுக பாஜக கூட்டணிக்கு எப்படி திருப்புவது என்கின்ற அரசியல் கணக்க அமித்ஷா இன்னும் நினைவுபடுத்தி கொண்டேதான் இருந்துட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் விஜயை சேர்ப்பது அதிமுகவின் தலைமையை கேள்விக்குறியாக்கும் அப்படின்னு பயப்படுறாரு. ஆனா பாஜகவோ விஜய் இல்லாமல் தமிழகத்துல பெரிய அளவுல சாதிக்க முடியாதுன்னு நம்புதான். அழுத்தம் ஒருபுறம் இருக்க எடப்பாடியின் பிடிவாதம் மறுபுறம்னு தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கிருச்சு. இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.